ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசி. 1:16. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பகலை ஆளுவதற்கு ஒரு பெரிய சுடர் இருக்கு. நமக்கு தெரியும், சூரியன், நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பகலை ஆள பெரிய சுடர். இப்போ ரெண்டாவது ஒரு சுடர் இருக்கு, இரவை ஆள சிறிய சுடர். இந்த நைட்ல இருக்கிற சுடர் எது? பைபிள் சொல்றது நிலவை குறிக்கிறது. நைட்ல ஆண்டவர் சந்திரனை வச்சிருக்கிறார். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. சந்திரனை போல் அழகும், சந்திரனை போல் அழகும், சூரியனை போல் பிரகாசமும், சூரியனை போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாட்டியை பத்தி, சபையை பத்தி சொல்லப்படுது. சபையை பத்தி சொல்லும் போது சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன? சந்திரனை போல அழகும் அப்படின்னு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சந்திரனுக்கு, அதாவது நிலாவுக்கு வெளிச்சம் கொடுக்கிற தன்மை கிடையாது. நைட்ல நிலா பார்க்குறீங்கள, அதுக்கு என்ன கிடையாது? வெளிச்சம் கொடுக்கிற தன்மை கிடையாது. நிலவு சூரியனுடைய வெளிச்சத்தில் தான் பிரதிபலிக்கிறது. சயின்டிஃபிக்கலி பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சம் நிலவு மேலே என்ன செய்யுது? படுது. அப்படியா சொல்றீங்க? அப்படின்னா நிலா மறைஞ்சிக்கிட்டே வருது, பார்க்குறீங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது? மறைஞ்சு ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை அமாவாசை ஒன்று வருது இல்லை? ஏன் வருது தெரியுமா? ஏன் வருது தெரியுமா? இப்போ சூரியன்லேருந்து வெளிச்சம் வருதா, பூமி என்ன செய்யும்? தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வருதா? அந்த தன்னைத்தானே சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த சூரியனுடைய வெளிச்சம் நிலா மேலே படாமல் பூமி நடுவில் போகும். அப்படி போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெளிச்சம் மறைய மறைய நமக்கு நிலா இந்த பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மறையிற மாதிரி தெரியுது. டோட்டலாக பூமி மறைக்கும் போது நிலா இங்கே என்னவாயிடுது? அமாவாசை ஆயிடுது. திருப்பி பூமி கொஞ்சம் கொஞ்சமாக விலகும் போது சூரியனுடைய வெளிச்சம் எது மேலே விழுது? நிலா மேலே விழும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. அதில் ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு தெரியும் போது பிறை நிலவா தெரியுது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக தெரியுது. மொத்தமாக பூமி விலகும் போது முழு நிலவு தெரிகிறது. பௌர்ணமின்னு சொல்றீங்க. அப்போ இந்த நிலாவுக்கு என்ன கிடையாது? சுயமாய் வெளிச்சம் வீசுகிற தன்மை கிடையாது. சந்திரனுக்கு வெளிச்சம் வீசுகிற தன்மை என்பது சூரியனை அடிப்படையாய் கொண்டது. சூரிய வெளிச்சம் வீசுச்சுன்னா சந்திரன் வெளிச்சம் வீசும். சூரிய வெளிச்சம் இல்லாவிட்டால் சந்திரன் வெளிச்சம் வீசாது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, சந்திரனை போல அழகும், உதிக்கிற அருணோதயம் போல். அப்படின்னா இந்த சந்திரன் என்பது சபைக்கான அடையாளமா எங்க சொல்லப்படுகிறது. மணவாட்டி, மணவாட்டி சபைக்கு தானாய் பிரகாசிக்கிறதான தன்மை கிடையாது. என்ன கிடையாது? தானாய் பிரகாசிக்கிற தன்மை கிடையாது. கிறிஸ்துவினுடைய முகத்தின் பிரகாசம் சபையின் மேல் விழுந்தால்தான் சபை பிரகாசிக்கும்.